இது சேலையை கட்டாம நான் வந்த உடனே சுருட்டிட்டு வந்து உட்காந்துக்கிட்டேன். நான் குளிக்க போகும்போதே நீங்க வந்துடுவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்துட்டீங்க. அதான் அவசர அவசரமா குளிச்சுட்டு வேக வேகமா வந்து தெரியுமா. அதான் அப்படி சுருட்டிட்டு உட்காந்துருக்கேன். ஏய் வந்த என்ன இப்ப ஒழுங்கா கட்ட வேண்டியதானே? ஏய் தாலி அவுத்து தோத்து ஈரத்தலையோட உட்காந்துருக்க, சளி பிடிக்க போகுது. அதெல்லாம் கட்டிக்கிறேன். ஆமா நீங்க சாப்பிட்றீங்களா சொல்லுங்க, நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதானே அம்மனிக்கு வெக்கம். ஏன் முன்னாடி கட்டுறதுக்கு யோசிக்கிறியாக்கும்? அதெல்லாம் அப்புறமா கட்டிக்கிறேன். இப்போ என்ன சாப்பிட்றீங்களா இல்லை அவசர அவசரமா கிளம்ப போறீங்களா? நீங்க ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருக்கத பார்த்தா எங்கேயோ அவசரமா போற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் தெரியுதுல்ல, பின்ன என்ன? ஏய் போய் புடவையை மாத்திட்டு வா, நாம 2 பேரும் சேர்ந்துதான் வெளியே போக போறோம். ஏங்க எங்கெங்க போறோம்? ஏன் சொன்னதா வருவியோ? வா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம். சரிங்க இருங்க, புடவையை மாத்திட்டு வரேன். சரி மகா. என்னதான் அக்காவை கூட்டிட்டு வெளியே போறீங்களா? புடவையை மாத்திக்கிட்டு இருக்கா? ஆமா இருக்கு. ஏ அப்பா உன்னை கண்டா ஆச்சரியமா இருக்கு. நேத்து எங்க அம்மா கிட்ட வருன்னு வறுத்து எடுத்துட்டியே. உன்னை போல ஒரு மருமவதான் எங்க அம்மாக்கு தேவை. மகா பாவம். அப்புறம் நீ போங்கத்தான், நீங்க வேற. சொத்தை என் பேர்ல எழுதுங்கன்னு சொன்ன உடனே உங்க அம்மா என்ன யோசிச்சாங்க தெரியுமா? சத்தமே இல்லல, முகத்துல ஈ ஆடல. என்ன அவங்க யாரு? எங்க அம்மாலா அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்துருவாங்களா? இப்பவும் ஓ மேல ஒரு கண்ணு வச்சிருப்பாங்க. தப்பி தவறி எங்கேயாவது யாருக்கிட்டயாவது உளறிடாத. யாரையாவது அனுப்பி உன்னை வேவு பார்க்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாருகிட்ட? இந்த ருக்கு கிட்டயா? இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரிங்க தான். சாப்பிடுறீங்களா? சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? காஃபி கொண்டு வரட்டா? ஐயோ ருக்கு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் மகாவை கூட்டிட்டு வெளியே போறேன். வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம். ஏன் தான், ஏதாவது முக்கியமான விஷயமா? அக்கா கிட்ட தனியா பேசணுமா? அப்படித்தான் வச்சுக்கேன். எனக்கு வெளியே ஒரு வேலை கிடைச்சிருக்கு வெளிநாட்டுல. அதான் மகா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ தாங்கிக்க மாட்டா. இந்த நேரத்துல அவளை விட்டுட்டு போறவும் தயக்கமா தான் இருக்கு. அதான் அவகிட்ட கேட்கலான்னு இருக்கேன். போங்க தான், நீங்க அக்கா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டா. அதுவும் இப்போ உங்களை விட்டுட்டு அவளால இருக்கவும் முடியாது. நீங்க பேசி பாருங்க என்ன சொல்றான்னு. ஆனா அவ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். சரி சரி நான் பேசுறேன், நீ ஒன்னும் காட்டிக்காத. சரிங்க தான். ஏங்க இந்த சேலை ஓகேயா? நல்லா இருக்கா? அங்கே என்ன விதவிதமா சேலை உடுத்த சொல்லுவீங்க. பீரோ நிறைய சேலையை வச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். என்கிட்ட இப்போ ப்ளவுஸும் கொஞ்சம் டைட்டாக இருக்கா, அதான் இந்த சேலை கட்டினேன். இது நல்லா இருக்கா? ஐயோ மகா, நீ எந்த சேலையிலனாலும் தேவதை மாதிரி இருப்ப. என்னடி நேத்து அந்த சேலை கட்டும்போது அந்த அளவுக்கு வயிறு தெரியல, இப்ப இந்த சேலையில அதுக்குள்ளேயும் வயிறு தெரிய ஆரம்பிச்சுட்டு என் பிள்ளை வேகமா வளர்றான் போல. ஆமாங்க, நானும் கவனிச்சேன். காட்டன் போடுவனா தெரியாது, வேணும்னா மாத்திக்கவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுலயும் நல்லாதான் இருக்க. வயிறு தெரிஞ்சா என்ன, மாசமா இருந்தா பிறகு வயிறு தெரியதானே செய்யும். சரி, எங்கெங்க போக போறோம்? அது ஒண்ணு இல்ல மகா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் தனியா வெளியே போலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ இப்படி வயிறு தெரிய வெளியே வர்றதுக்கு சங்கடப்படுவியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னன்னு சொல்லுங்க. அப்ப ரெடியா போவோமா? ஏங்க ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி என்ன பிரச்சனை வந்துட போகுது? சரி அப்ப வாங்க வெளியே போயிட்டு வருவோம். என்ன மாப்பிள்ள, மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மாசமா இருக்கிறவள வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களாமே, எங்க வெளியே போறீங்க? இந்த மழை நேரத்துல அவளை எதுக்கு வெளியே கூட்டிட்டு போகணும்? யோ அம்மா சும்மா இரு, அதுக்காக மழை பெஞ்சா வெளியே போகாம இருக்க முடியுமா? ஆமா மகா, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அத்தை சொல்றது சரிதானே. இந்த நேரத்துல உன்னை கூட்டிட்டு வெளியே போறது நல்லா இல்ல, நாம இங்கேயே இருப்போம். ஆமா மாப்பிள்ள, மழை நேரம் வெளியே போக வேண்டாம். இடி வேற இடிச்சிட்டு இருக்கு, எனக்கு வேற பயமா இருக்கு. பேசாம இங்கேயே இருங்க, சாப்பாடு பண்ணுதேன், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. சரிங்க அத்தை. ஆமா நீ வேற, அவர் ஆசையா வெளியே கூப்பிட்டாரு, நீ வேற மழை நேரம் அது இதுன்னு சொல்லி வெளியே போக விடாம இப்படி பண்ணிட்டியே. சும்மா இரு, நேரம் கெட்ட நேரத்துல நீ வேற. நாமளே படாத படுபட்டுக்கிட்டு இருக்கோம், இப்பதான் மாசமா இருக்க. நீ வேற வெளியே இந்த நேரம்லாம் போக வேண்டாம், கம்முன்னு போய் உட்காரு. நான் எங்கேயும் போகல, போதுமா? போ.
சரி சரி, அதான் எங்கேயும் போலையே, நான் போய் புடவையை மாத்திட்டு வரேன். போவோமா மகா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புடவையாவது மாத்திட்டு வரேன், இருங்க. சரி மகா. என்ன எஸ்தர், சீரியஸா எதையும் யோசிச்சுட்டு இருக்க? ஆனாலும் நீ அந்த ருக்குக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குற. நீ பண்றதெல்லாம் தப்பு எஸ்தர். நீ மனசு வச்சா 1000 பொண்ணு கிடைப்பாங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்ட. இங்க நாம இப்ப நினைச்சாலும் 1000 பொண்ணு கிடைப்பாங்க, அது உண்மைதான். ஆனா அந்த மகாவை எதிர்க்கிற துணிச்சலு யாருக்கு வரும்? இவளுக்கு மட்டும் தானே? சொல்லுங்க, இவளுக்கு மட்டும் தானே வரும்? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அதுக்காக எவனாவது இவளை புடிச்சு கட்டி வைக்கணும்னு நினைப்பானா? ஏன் இதோட எத்தனை பொண்ணு கொண்டாந்து ஏற்கணும்னு சொல்லு. கோபக்காரியாவும் ஆணவக்காரியாவும் எத்தனை பேர் வேணும்னு சொல்லு, நான் கொண்டாந்து நிப்பாட்டுறேன். அதுக்காக ஒரே வீட்டுல 2 பொண்ணு எடுப்பாங்களா? இங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எவளையாவது நம்ப முடியுமா? இந்த ருக்கு என் காலடியிலே கிடப்பா, நான் சொல்றத கேப்பா. அவளை பார்த்துமா உங்களுக்கு புரியல? ஏங்க அவ கண்ணுல ஒரு உண்மை தெரியுதுங்க. அவ பொய் சொல்றவா இல்ல, அவ மகாவ எதிர்க்கிறவா. எனக்கு அவ தான் மருமகளா வரணும். இந்த குடும்பத்தை அவ கையில தான் நான் கொடுக்கணும். என்னையே நேர்ல பார்த்த மாதிரி இருக்குங்க. ஆமா ஆமா, இருக்கும் இருக்கும். நீ சரியான ஆடுகாலி. அவ எங்க, நீ எங்க? உன்ன பார்த்த மாதிரி இருக்குதா? இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா உன் தலையில நல்ல சாணமா எடுத்து முழுகுவா. பார்க்கத்தானே போறேன் அந்த கண்கொள்ளா காட்சிய. என்னங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீ சொல்றது உண்மைதான். எனக்கு முதல்ல அவளை பார்க்கும்போது அப்படி தோணல. என்னடா சொத்தை எழுதி கேட்கிறாளேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அவ கண்ணுல ஒரு உண்மை தெரியுது. அது உண்மைதான். அவளுக்கு என்னமோ ஓ மேல ஒரு தனி பாசம்தான். ஒருவேளை நீ கொடுத்த வைர நெக்லஸ் வேலை செய்தோ? அவ பணத்துக்கு ஆசைப்படுறவெல்லாம் கிடையாது. அப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா சொத்தை எப்படி நம்மளுக்கு திருப்பி தருவா? நான் கொடுத்த டைமண்ட் நெக்லஸே அவ அப்பன் தூக்கி எறிஞ்சிருக்கான். அப்ப இதுங்களுக்கு எங்கெங்க பணத்துல இருந்து ஆசை வரும்? ஆமா, அதுவும் சரிதான். நான் தான் புரியாம பேசிட்டேன். பணத்து மேல ஆசை இல்லாத ஒருத்தி தான் நம்மளுக்கு மருமகளா வரணும். எனக்கு என்னமோ இவ்வளவு அக்கா தங்கச்சி 2 பேருக்கு இடையில சண்டை இருக்கிறது நல்லதுதான். காலத்துக்கும் அதை அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இரு. இவ அவளை அண்ட விடாம விரட்டி அடிக்கட்டும். எனக்கு என் மகனா திரும்ப வந்தா போதும். எனக்கும் கொஞ்ச நாளாவே அந்த மகாவை கண்டாலே என்னமோ பிடிக்கல. நீ எப்படி பல்ல பல்ல காட்டிட்டு வந்து உட்கார்ந்து இருந்தா பாத்தியா? ஆமாங்க, வரட்டும் வரட்டும். கல்யாணத்துல வச்சு அவளை அவமானப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கல்ல, அதுக்காக தான் இப்பவே வர வேண்டான்னு சொல்லாம கூப்பிட்டு வச்சிருக்கா. எல்லாரும் முன்னாடியும் கல்யாணத்துல அந்த மகா அசிங்கப்படணும். ஜானு தலை குனிஞ்சு நிப்பான். அப்புறம் புரியும் அவனுக்கு அம்மானா யாருன்னு. என் காலில் வந்து விழுறானா இல்லையான்னு பாருங்க. அது மட்டும் நடந்தா எனக்கு போதும். பின்ன எதுக்கு யோசிக்கிற? பேசாம ஒரு நல்ல நாளா பார்த்து சொத்தை அந்த பிள்ளை பேர்லயே எழுதிரு. சரிங்க, நீங்க தான் என்னமோ சொல்லுவீங்களோன்னு எனக்கு மனசுக்கு யோசனையா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு எப்பவுமே இந்த சொத்து மேலெல்லாம் ஆசை இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க என்னதான் பெருசா நினைப்பீங்கன்னு எனக்கு புரியாமலா இருக்கு. நீ என் உசுறு எஸ்தர். எனக்கு நீ மனைவியா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு காலம் பூரா நான் என்ன பண்ணணுமோ கடவுளுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா இந்த கல்யாணம் சர்ச்சில் நடக்கும்னு நினைச்சேன். அதுவும் நடக்கலையேன்னு ஒரு ஏமாத்தம் தான். இங்க நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா என்ன செய்யறது, இப்ப சட்டங்களும் அப்படித்தானே இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் நம்மளை மாத்திக்கிறது தானே நல்லது. காலத்துக்கு ஏத்தபடி மாத்திக்கிட்டு வாழ்றது நல்லது தானேங்க. என்ன செய்யறது, அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவரும் ஆமாம்மா சட்டங்கள்லாம் இப்படிதான் இருக்கு, உங்க மருமக நல்ல அறிவாளியா இருக்காளே, உங்களை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொன்னாரு தெரியுமா? ஃபாதர் ஒருத்தர் சொன்னாலே உனக்கு போதும்ல. ஃபாதர் கிட்ட சொல்ல சொன்னதே நான் தானே. பின்ன அவர் அப்படித்தானே சொல்லுவாரு. என்னங்க ஃபாதர் சொன்னாருன்னு சொல்றேன், நீங்க ஒண்ணுமே சொல்லல. இல்ல, நம்ம ஃபாதர் எது சொன்னாலும் அதுல ஒரு உண்மை இருக்கும். அவர் சரியா தானே சொல்லியிருக்காருன்னு நினைச்சேன். சரிங்க, பெரியவனைங்க நீங்க ஆபீஸ் போலையா? இந்த கிளம்புறமா? ஜானும் ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். பெரியவனும் தனியா இருந்து கஷ்டப்படுவான். அதான் சரி போய் பார்க்கலாம். ஜேம்ஸுக்கும் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு அவனையும் இதுல சேர்த்து விட்டுறணும். அவன் அப்புறம் 2 பேரும் பாத்துக்குவாங்க. நம்ம எதுக்கு அங்க? ஜேம்ஸ் கூட ருக்குவையும் ஆபீஸ்க்கு அனுப்புங்க. அவளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஜேம்ஸை விட அவ ரொம்ப பொறுப்பானவளா இருப்பா. அது உண்மைதாமா, நான் பேசுறேன். சரிங்க, அப்ப இந்த பரீட்சை முடிஞ்சதும் நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை வச்சிருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் இந்த பத்திரப்பதிவு வேலையெல்லாம் முடிச்சிருவோம். சரிம்மா, நீ என்ன சொல்றியோ அதுபடியே நடப்போம். சரிங்க, அப்ப நீங்க கிளம்புங்க.
ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். இந்த எலிசபெத் ஆடுன்னு ஊடையில வந்து ஆடினால அவளை 2 போடு போட்டு வைமா. ஆமாங்க, அவ அப்படித்தான் ஏதாவது வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் போய் அவளை பார்த்து சமாதானப்படுத்துறேன். எலிசபெத்திட்ட தெளிவா சொல்லு, ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இங்க இரு, இல்லனா உங்க வீட்டுக்கே போன்னு சொல்லிரு. சரிங்க. என்ன சரியில்லையே, சார் இம்புட்டு பக்கத்துல உட்காந்து உத்து உத்து பாக்குறது ஏதோ பீடிகை போடுற மாதிரி இருக்கு. என்னமோ சொல்ல வர்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே முழுங்கிக்கிட்டே உட்காந்துருக்கீங்களே, என்னன்னு சொன்னா தானே தெரியும். அததான் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே, ஒரு யோசனையா இருக்கு. ஆமா, நீ தனியா இருந்துக்குவியா? ஏங்க ஏதாவது பிரச்சனையா? இப்ப மட்டும் என்ன, தனியா தானே இருக்கேன். நீங்க தான் 24 மணி நேரமும் டேவிட் அண்ணா கூட இருந்துக்கிறீங்களே, இங்க வரீங்க. நானா வலுக்கட்டாயமா கூப்பிட்டாதான் வரீங்க. அதுவும் ஒரு வாரத்துல வீட்டை பாத்துருவேன்னு சொன்னீங்க. இப்ப ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. இல்ல மகா, வெளிநாட்டுல ஒரு வேலை வந்திருக்கு, அதான் போலாமான்னு கேட்கலான்னு நினைச்சேன். நீ என்ன சொல்லுவியோங்கிற மாதிரி இருக்கு, அதான். என்னங்க இது, இப்ப போல வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க? ஏங்க நான் மாசமா வேற இருக்கேன். இந்நேரம் என்னை யாரு பாத்துக்குவா? நீங்க பேசாட்டி விட்டுட்டு இங்க இருந்து போயிட்டீங்கன்னா எனக்கு சங்கடமா இருக்கும்ல. இதெல்லாம் சரிதான் மகா, இப்ப மட்டும் நானா உன்னை பார்த்துட்டு இருக்கேன், உங்க அம்மா தானே பார்த்துட்டு இருக்காங்க. வேற என்ன பண்றது, அதான் யோசனையாவே இருக்கு. போங்கங்க, நீங்க என்கிட்ட பேசாதீங்க. நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க, நான் எப்படி இருக்க முடியும்? ஏங்க நீங்க இப்ப போனா எப்போ வருவீங்களோ? அதெல்லாம் என்னால முடியாது. அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். நீங்க இங்கேயே ஒரு ஜாப் தேடிட்டு இங்கேயே பாருங்க. ஏய், இங்க வேலை பார்த்தா நம்ம 2 பேருக்குமே சரியா போகும். அப்புறம் குழந்தைக்கு நாம ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போல்லாம் நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம். குழந்தை பிறந்த பிறகு அப்புறமா அதை பற்றி யோசிப்போம். இப்போ எதையாவது சொல்லி என்னை மூடா பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக தெரியுது. சரி விடு, அப்புறமா பேசிக்கலாம். சரி, சாப்பிட்டியா இல்லையா? நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நல்லா சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்க, ஏற்கனவே எனக்கு வெயிட் ஏறி போச்சுன்னு நினைக்கிறேன். இதென்னடி கதையா இருக்கு? இனிமே வெயிட் ஏறத்தனை செய்யும். அதுக்கு இப்படியா முசு முசுன்னு வருது இப்பவே? நான் வேணா பாதி வெயிட்ட வாங்கிக்கிட்டா? வாங்கிக்கிட்டா நல்லா தான் இருக்கும். இருக்கும் இருக்கும், நல்லாவே இருக்கும். சரி சரி, நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, நான் போய் டேவிட்ட பார்த்துட்டு வரேன். இங்க இப்போ தானே சாப்பிட்டேன், எத்தனை தடவை சாப்பிட்றது? இந்த மலைக்குள்ள அங்கே போய்தான் ஆகணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணன் வேற வரேன்னு சொல்லியிருந்தான், அதான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, எப்படியும் ஜாக்சனுக்கு ஸ்கூல் லீவாக தான் இருக்கும். அவனை கூட்டிட்டு வர சொல்லுங்கங்க, எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கு என்ன, 2 நாள் அவனை இங்கேயே நிப்பாட்டி வச்சிருவோம். சூப்பருங்க. ஆனா உங்க அண்ணி எப்படி அவனை விட்டுட்டு இருப்பாங்க? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுற? சரிங்க. சரி மகா, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். சரியா? சரி சரி, சீக்கிரமா வந்துருங்க. சரி மகா. அடப்பாவி, இன்னுமா இவனுங்க எந்திரிக்கிறேன்? இந்த ஜேம்ஸையும் ஆளை காணும், ஜானையும் ஆளை காணும். 2 பேரும் வரேன்னு சொன்னானுங்கன்னு நான் பிசாட்டி லீவை போட்டுட்டு உட்காந்துருக்கேன், ஆளையே காணுமே. என்னடா ரோமியோ, புது மாப்பிள்ள ஹீரோ மாதிரி கிளம்பி வந்திருக்கியே? என்ன காலேஜ்ல உன் ஆளை பார்க்க போற குசியில வந்திருக்கியா? ஐயோ நீ வேற, மழை பெய்யற எவன் உனக்கு காலேஜ் திறந்திருக்கான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் 4 மணிக்கே போன்ல பேசியாச்சு. நேர்ல பார்க்க இப்ப ஒன்னும் அவசியம் இல்ல, நேத்து தானே பார்த்திருக்கோம். ஒன்ன பார்க்க தான் வந்தேன், நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு தெரியும்ல. அடப்பாவி, ரொம்ப ஓவர் தான்டா. 4 மணிக்கு இல்லாமடா முடிச்சு பேசுறீங்க? உனக்கு என் பொறாம, உனக்கு பேச முடியலன்னு பொறாமையா இருக்கு. என்ன செய்யறது? ஒரு டைவர்ஸ் முடியட்டும், அப்புறம் 2 பேரும் ஒன்னா உட்காந்து விடிய பேசுங்க. வாய மூடுறா, அண்ணன் மாதிரியா பேசிட்டு இருக்க. சரி, அம்மா போன் பண்ணாங்களா? பேசுனியா? ஆமாடா, ஊருக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க. எங்க இருந்து போறது? இங்க டாக்டர் கிட்ட வேற செக்அப் போயிட்டு இருக்கு. இந்த நேரம் அங்க போனா பின்ன அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதான் ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கேன். அது சரி டேவிட்டனா, நீ போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ. எனக்கும் இங்க இருந்து போர் அடிக்கி. ஒரு வாரம் நல்லா சுத்திட்டு வருவோம். டேய், உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டுல, இதுக்கப்புறம் எங்கேயும் போக கூடாது. அட போனா, சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லாத. அதெல்லாம் இப்ப யாரு ஃபாலோ பண்றது? சரி, அது போறப்ப பாப்போம். என்ன ஜான் போன் பண்ணானா? இன்னும் ஆளையே காணோம். ஆமா, ஏதோ வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா, அண்ணி ஒத்துக்குவாங்களா? அதுதான்டா எனக்கும் புரியல. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு வேற மாசமா இருக்கு, இந்த நேரத்துல எப்படி ஒத்துக்கும்? ஆமாண்ணே, பாவம் அண்ணி.
அவங்க எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. கொஞ்ச நாள் நம்ம வீட்லயே அது சந்தோஷமா இருக்கட்டும்னு பார்த்தா இந்த அம்மா கண்டதையும் பேசி அவங்கள துரத்தி முடிக்கிட்டு. இப்ப அண்ணன் வேற விட்டுட்டு போறேன்னு சொன்னா எப்படி தாங்கிக்குவாங்க? அதுவும் இல்லாம அவங்க மாசமா வேற இருக்காங்க. இந்த நேரத்துல அண்ணன் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிற மாதிரி வருமா? இப்பதான் அண்ணி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க, அதையும் கெடுக்கிற மாதிரி இவன் அங்க போறேன்னு சொல்றான். என்னதான் செய்ய போறாங்களோ தெரியல. நீ சொல்றது தாண்டா சரி. மாசமா இருக்க பொண்ணு கூட இவன் நேரத்தை செலவு பண்ணணும், அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். இப்ப போக வேண்டான்னு ஸ்ட்ரிக்டா சொல்லணும். அதனாலதான் அவனை வர சொன்னேன். இவன் அதுக்குள்ளயும் மகா கிட்ட சொல்லிட்டானோ என்னமோ. பாவம் மகா, அவ இனி அது சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சா இவன் வேற எதையாவது சொல்லி அவளை கஷ்டப்படுத்துவான் போல தெரியுது. நாம 2 பேரும் சொல்லி பார்ப்போம். என்னத்தடா சொல்லி பார்க்க போறீங்க? எனக்கு தானே. என்ன அட்வைஸ் சொல்றதுக்கு 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? ஐயோ அண்ணே, முதல்ல நீ அண்ணி கூட இங்க இரு. இப்ப எங்கேயும் போக வேண்டாம். பாவம் அண்ணி மாசமா இருக்கிற நேரத்துல விட்டுட்டு வெளியே போறேன்னு ஏன் பிளான் பண்ற? இங்க பாருனே, இங்க இருனே, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்பாவும் தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. என்னடா செய்ய சொல்ற? நீ ராசா விட்டு கண்ணுக்குட்டி. என்ன அப்படியா வெளியே துரத்திட்டாங்களே? பின்ன என் பொண்டாட்டி புள்ளையில நான் தானே பாத்துக்கணும். அதுக்காக தான் வெளியே போலான்னு பிளான் பண்ணினேன். ஆனா மகா கரையிற கரைய பார்த்தா எனக்கு மனசே வரல. ஏய், அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு. பாவம் மகா, அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு நீ போனா யாரு பாத்துக்குவா? டேய், உன் மாமியாரு பாத்துக்குவாங்க தான். ஆனாலும் புருஷன் நீ கூட இருக்கிற மாதிரி வருமா? ஆமாடா, அவ நிலைமையை நினைச்சா எனக்கு சங்கடமா இருக்கு. அவ குழந்தை மாதிரி, அவளை விட்டுட்டு போறதுக்கும் மனசு இல்ல. அவளை நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன செய்யனே தெரியல. சரி பாப்போம். நம்ம தகுதிக்கு ஏத்த வேலை இங்கேயே கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா வேற ஜோசப் அங்கிள போய் பாருன்னு சொன்னாரு. அவருக்கு தெரிஞ்ச ஆபீஸ்ல வேலை வாங்கி தருவதா சொல்லியிருக்காராம். போய் மீட் பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு அங்க போக தான் சங்கடமா இருக்கு. ஏனே, ஜாஸ்மின் ஏதாவது நினைப்பான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அது வேற இது வேற, அத போட்டு ஏன் குழப்பிக்கணும்? என்ன, அந்த பொண்ணு ஜாஸ்மின் காலேஜ்ல உன் பின்னாடியே சுத்துச்சே, நீ அத கண்டுபிடித்திட்டு அனுப்பிட்டியே, அதை இன்னும் மனசுல வச்சிட்டு இருக்கியா? இல்லடா, அத வீட்டுல போய் பார்க்கணும்னா சங்கடமா தான் இருக்கு. அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. ஆனா அந்த பொண்ணு அதை மனசுல வச்சிருந்தா நம்மள வீட்டுக்கு கூப்பிட்ட பிறகு நம்ம போய் பாக்குற நேரத்துல நம்மள அவமானப்படுத்திட்டா சங்கடமா இருக்கும்ல. ஐயோ அண்ணே, இன்னுமா அதை அவ மனசுல வச்சிருப்பா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காதுனே. எதுக்கும் டேவிட் அண்ணனை கூட கூட்டிட்டு போ, எல்லாம் சரியாயிரும். ஆமா ஜான், அந்த பொண்ணு இன்னும் அதை மனசுல வச்சிருக்க போது. அதெல்லாம் விடு. சரி உட்காரு, ஏன் நின்னுட்டு இருக்க? இல்லடா, அண்ணன் கூட ஜாக்சன் கார்ல இருக்கான். மகா வேற கூட்டிட்டு வர சொன்னா. அதான் ஜாக்சனை கொண்டு வீட்டுல விட்டுட்டு அப்புறமா வரேன். சரி சரி, உனக்காக தான் நாங்கெல்லாம் வெயிட்டிங். சீக்கிரம் வா, வெளியே போய் சாப்பிடுவோம். சரிடா, மகாக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். அதான் போற வழியில வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே ஜாக்சனை விட்டுட்டு அப்படியே வர்றேன். வாங்கி கொடு கொடு. இங்க பொண்டாட்டியா வர்ற என் ருக்குவும் அங்கதான் இருக்கா. நானும் வரலாம் தான். ஒரு எட்டு பாத்துட்டு வந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா நீ மாப்பிள, அதனால நீ தைரியமா போலாம். நம்ம இனிதான் வர போற மாப்பிள. நம்ம இப்ப அங்க வந்தா மரியாதை கிடைக்குமான்னு தெரியலையே. ஏய், ஓவரா வலியாதுடா. இப்ப என்ன, ருக்குவ பாக்கணும் அப்படித்தானே? ருக்குவ இப்ப ஒண்ணும் பார்க்க வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம். கம்மனிரு. அட பாவி அண்ணா, இப்படி ஆசை காட்டி மோசம் பண்றியே. இப்பதான் என்னமோ கூட்டிட்டு போற மாதிரி ருக்குவ பாக்கணும் அப்படித்தானேன்னு கேட்ட, அதுக்குள்ளயும் இப்படி பேசுற. ஏய், நேத்து தான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு. வாய மூடிட்டு கம்மனிரு. ஆமாடா, ஓவரா போய் அப்புறம் ஏதாவது உன் மாமியாருக்கு உனக்கும் சண்டை ஆயிர போகுது. அட பாவி டேவிட் அண்ணா, உன் வாய கழுவு. சரிடா அண்ணா, சீக்கிரம் போயிட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம். சரிடா, அப்ப ஜாக்சனை விட்டுட்டு வரேன். சரி ஜான், மகாவை கேட்டேன்னு சொல்லு. சரிடா.